தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசு மீதும் முதல்வர் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வச்சிருக்காரு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். உங்களோட முதற்கட்ட பார்வை. விஜய் அவர்களின் போர் முழக்கம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். வார் கிரை என்று சொல்வார்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸில். வார் கிரை ஒலித்து விட்டார். அந்த அக்ரசிவ் பாலிடிக்ஸை நோக்கி அவர் நகர்கிறார். காவல் நிலைய மரணங்கள் எந்த ஆட்சியில் நடந்தாலுமே அது கண்டிக்கப்பட வேண்டியவை. இன்னும் சொல்ல போனால் தொடர்ந்து சிவில் சொசைட்டி அதை எதிர்த்து தான் வந்திருக்கிறது. அது ஒரு கருப்பு ராஜ்யம். விஜய் அவர்களின் அந்த கருத்திலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் பொதுவாக இந்த எஸ்ஐடி, சிபிஐ, உள்ளூர் போலீஸ் விசாரணை இதற்குள் அவருக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு இல்லையோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். காரணம், நடப்பு விசாரணையே கோர்ட் மானிட்டர்டு தான். அதாவது சிபிசிஐடி விசாரணையே முதலில் ஹைகோர்ட் ஆர்டர் போட்டது. அதற்கு பிறகு முதலமைச்சரே சிபிஐ விசாரணைக்கு அதை மாற்றி உத்தரவு போட்டார். அதற்கு பிறகு கோர்ட் என்ன உத்தரவு சொன்னது என்றால், இந்த அஜித்குமார் மரணம் மட்டும் சிபிஐ விசாரிக்க உத்தரவிடவில்லை, அதோடு சேர்த்து இந்த சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்த பெண் அந்த வழக்கையும் சேர்த்து விசாரிக்க உத்தரவிடுகிறோம். இரண்டுமே நேரடியாக நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடக்கின்றன என்று சொல்லித்தான் அடுத்த வாய்தா தேதி போடப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது நடந்து வருகிற சிபிஐ விசாரணையும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் தான் நடக்கின்றன. இது ஒன்று. இரண்டாவது, பொதுவாக மாநில அரசுகள் சிபிஐ எந்த வழக்கை வேண்டுமானாலும் விசாரிப்பதற்கான ஒரு அனுமதி கொடுத்து பிளாங்கெட் ஆர்டர் போடுவார்கள். நடப்பு அரசு திமுக அரசு வந்தவுடன் அந்த பிளாங்கெட் ஆர்டரை அவர்கள் எடுத்து விட்டார்கள். அதாவது இப்போது சிபிஐ எந்த வழக்கை வேண்டுமானாலும் தன்னிச்சையாக விசாரிக்க முடியாது. எனவே ஒவ்வொரு வழக்குக்கும் மாநில அரசின் அனுமதி தேவை. ஆனால் போன முறை அதிமுக ஆட்சியிலே அது அப்படி அல்ல. எந்த வழக்கை வேண்டுமானாலும் விசாரிக்க வேண்டும் என்று இருந்தது. அதுபோல சாத்தான்குளம் காவல் நிலைய மரணங்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற கோரிக்கையும் வந்தது. நீதிமன்றத்துக்கு அது போனது. பொதுவாக எஸ்ஐடி என்று சொல்லப்படுகிற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ், உதாரணமாக நமது அண்ணா யூனிவர்சிட்டியிலே நேரடியாகவே எஸ்ஐடி விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டது. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் தேவையில்லை, எங்களது நேரடி மேற்பார்வையில் தான் எஸ்ஐடி நடக்கிறது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். ராஜீவ்காந்தி மரணம் அது குறித்த விசாரணை என்பது எஸ்ஐடி தான். ஆனால் அது நேரடியாக சிபிஐக்கு போனது. இங்கு மல்லிகை கட்டிடத்தில் சிபிஐ தனியாக அவர்கள் அலுவலகம் திறந்து அந்த விசாரணையை கிட்டத்தட்ட 90-95 நாட்கள் நடத்தினார்கள். எனவே இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவைதான். என்றாலும் காவல் நிலைய மரணங்களுக்காகவும் அவற்றில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் விஜய் குரல் கொடுத்திருப்பது என்பது அது ஆரோக்கியமான அரசியலாகத்தான் நான் பார்க்கிறேன். உங்களோட கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு நன்றி சார். திருப்பவனம், மடப்புறம் அஜித்குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்ல. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித்குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டு துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதேதானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதேதானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாடு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல
ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம், இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித்குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்ல. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. இப்படி இருக்கிற இந்த இன்எபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். தேங்க்யூ. திருப்பவனம், மடப்புரம் அஜித்குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்ல. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித்குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு நிவாரணம், அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டுக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதேதானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பா. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம், இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித்குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்ல. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. இப்படி இருக்கிற இந்த இன்எபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம்.
டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். தேங்க்யூ. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.